கிறிஸ்துக்குள் அன்பானவுள்ள இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவர் படவிலே கடந்து செல்லும் போது அங்கே கடலில் ஒரு சுழல் காற்று உண்டாகிறது. அதனால அங்கே எல்லாரும் மடிந்து போகிறதா பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த படவிலே நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில கூட அந்த சீசர்கள் ஆண்டவரிடத்தில் ஓடி போய் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்கிறார்கள். அப்படித்தான் ஆண்டவர் அந்த இடத்துல பதில் சொல்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஹல்லேலூயா வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, எங்களுடைய வாழ்க்கையில பலனில்லாத நிலைமைக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்கிற கேள்வி, விசுவாசம் எங்கே என்று. ஆம் பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட விசுவாசம்? நம்முடைய தேவனால் ஹல்லேலூயா கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீங்கும் அணுகாது, ஒரு ஆபத்தும் நேரிடாது. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்மை நடத்துவார், பாதுகாப்பார், ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஜெயிக்க கிருபை தருவார் என்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அந்த ஜலத்துக்கும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரை நம்பி நாம் வாழ முடியும். அதனால இந்த கால வேளையில நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக, இந்த வசனம் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் எப்படியாக நம்மை நடத்துவார், எந்த தீங்குமோ, எந்த ஆபத்தோ, எந்த ஒரு விக்கனமோ, எந்த ஒரு காரியமோ நம்மை அணுகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது என்ற அந்த விசுவாசத்தை நாம் வாழும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.